ஹாய் ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐக்யூ மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் தென் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஐக்யூ மொபைல் அப்படிங்கிறது பெருசாக யாருக்குமே தெரியாது. இது எப்படி ஃபஸ்ட் உள்ள வந்தாங்கன்னா விவோ அப்படிங்கிற ஒரு பிராண்டிலேருந்து தான் வந்தாங்க. இப்போ என்னென்னா எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக BMW வச்சு எடிஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கூலில் என்ன இருக்குது அப்படின்னா ஃபோன் இருக்குது, சார்ஜர் கேபிள் இருக்குது, சார்ஜர் அடாப்டர் இருக்குது, அதுக்கப்புறம் சிலிக்கான் பவுச் ஒயிட் கலரில் வழக்கம் போல் எப்பவும் கொடுத்துருக்கானுங்க. இது எப்படியோ ஒரு 2 மாதத்தில் நம்ம தூக்கி போட வேண்டியதாக வரும், ஏன்னா எல்லாமே மஞ்சள் கலரில் மாறிடும். இதில் எனக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பாக்ஸிங் வீடியோ பண்ணணுன்னு எனக்கு ஆசையாக தான் இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, டெலிவரி பார்ட்னர் இதை ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த மொபைலோட ப்ராசஸர் அப்படிங்கிற பார்க்கையில் ஸ்னாப்ட்ராகன் 8 Elite கொடுத்துருக்காங்க. இன்னும் கேம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக Q2 சிப் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லா மொபைலையும் பார்த்தீங்க அப்படின்னா Q1 சிப் தான் இருந்துச்சு. ஸோ இதில் ஒரு சின்ன அப்கிரேடாக Q2 சிப் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா பேக் கேமரா அப்படின்னு எடுக்கும்போது மொத்தம் 3 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 லென்ஸுமே 50 மெகா பிக்சல் தான். அதில் ஒன்று IMX 920 ஒன்றும், இன்னொன்று சாம்சங் JN ஒன்றும், இன்னொன்று ஆப்டிக்கல் ஜூமுக்காக சோனி IMX 816 யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமராவாக கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் வீடியோ ரெக்கார்டிங் பார்த்துக்கிட்டா பேக் கேமராவில் பார்த்தீங்கன்னா 4K 30 fps அண்ட் தென் 60 fpsல ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதே 8Kல ரெக்கார்ட் பண்ணோன்னா 30 fpsல மட்டும்தான் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். அடுத்து ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா 4K 30 fps அண்ட் தென் 60 fps வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இது ஒரு கேமிங் ஃபோனுங்கிறதுனால ஹை எண்ட் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, இது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதில் கண்டிப்பாக ஹீட் வருமானு கேட்டால் வரும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக 4 லேயர் வேப்பர் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மொபைலில் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்க்கையில் மொத்தம் 3 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஸ்மார்ட் சுவிட்ச், இன்னொன்று 60 Hz, இன்னொன்று 144 Hz. ஸ்மார்ட் சுவிட்ச் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம அதை எனேபிள் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட யூசேஜ் தகுந்த மாதிரி அதுவே சேஞ்ச் ஆகிக்கும். கேம் விளையாண்டா 144 மாறிக்கும், அல்லது நார்மல் மொபைல்னால் 60 அதுக்கு கீழே வேணும்னா அதுவே சேஞ்ச் ஆகிக்கிறது தான் ஸ்மார்ட் சுவிட்சு. அடுத்து இந்த ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டி 6000 mAh கொடுத்துருக்காங்க. இது கூட 120 watts சார்ஜர் வந்திருக்கு. இது 0 to 100 அண்டர் 30 minutesக்குள்ளே சார்ஜ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நம்ம செக் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த மொபைல் IP69 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்பிளேன்னு பார்க்கையில் 2K LPTO AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கேம் விளையாடும் போது மூவிஸ் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த மொபைலில் அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு, ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. நம்ம டெம்பர் கிளாஸ் ஒட்டினதுக்கப்புறம் எனக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஓப்பன் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மொபைலை பார்க்கையில் கேமிங் ஃபோன் காமிக்கிறதுக்காக RGB லைட் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எப்படி கலராக சேஞ்சஸ் இந்த மொபைல் ஒரு கேமிங் மொபைல் அப்படிங்கிறதுனால பேக்கில் RGB லைட் கொடுத்துருக்காங்க. இது எனக்கு பர்சனலாக பார்க்கையில் வெளியே போகும்போது ஒரு மாதிரி எனக்கு பிடிக்கல. ஸோ 4 years OS அப்டேட் கொடுத்துருக்காங்க, 5 years செக்யூரிட்டி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதோட இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கலாம். இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம். பை.